ஸ்தோத்திரம். நான் என் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். கண்கள் முடிச்சு வைப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துறேன். ஏசப்பா, மை துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிற தகப்பனே, துதிக்கிறப்பா. நீர் கர்த்தாவே, இந்த நாளிலே தகப்பனே, இந்த வார்த்தை கொடுக்க கர்த்தருக்கு பெரிய கிருபைக்காக நன்றிப்பா. ஆசீர்வாதம் தருகிறாங்க. இயேசுவை நான் ஜெபிக்கிறேன். அடியை மறைச்சு வெளிப்படுங்க, அடியை மறைச்சு வெளிப்படுங்க. கர்த்தருடைய ஆவி எல்லாரும் ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய வார்த்தை கர்த்தர் கொடுக்க பெரிய கிருபைக்கு செய்தார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் போட்டிருக்குது. சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். சார்ந்த குணமுள்ளவர்கள் எப்படி இருப்பாங்களா? மிகுந்த சமாதானமாக இருப்பாங்களாம். சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. நட்பு கர்த்தருடைய பிள்ளைங்களே, நம்ம ஆண்டவர் நம்ம கையில் வசனத்தை எழுதி கொடுத்துருக்கிறாரு. நம்ம சார்ந்த குணம் பிள்ளைங்களா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவர் சார்ந்த இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன். அவர் ஆண்டவர் வர்ணிக்கணும், நிறைய வர்ணிக்கலாம். ஆனால் நான் வேதம் கூறுகிறது சார்ந்த குணமுள்ள பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தின் மனமகிழ்ச்சியாக இருப்பான்னு சொல்லி போட்டிருக்கு. மிகுந்த மனமகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சிற்பம். அதனால கட்டின பிள்ளைகளே, நீங்க சார்ந்த குணமுள்ளவராக இருந்தாலே தேவனுடைய கரம் நினைச்சு கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. அது மாத்திரம் இல்லை, எல்லாக மாத்திரம் சார்ந்த குணமுள்ளவர்களை பற்றி போட்டிருக்குது. யாரை போட்டிருக்குன்னு மோசையை பற்றி போட்டிருக்கோங்க. வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன், அவனை போல சார்ந்த குணமுள்ளவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு வேதம் கூறும். வசனம் 18ஆம் அதிகாரம், எண்ணாமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல மோசையானவன் பூமியிலே சகல மனிதர்களும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான். எல்லா மனிதர்கள் பக்கம் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தான்னு சொல்லி வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம நல்ல சார்ந்த குணத்தை நம்ம நினைச்சணும். ஆண்டரை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் சார்ந்த குணமுள்ளவனாக இருந்தால் தேவன் அழைப்பு வந்துச்சு. அவருக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. என்ன அழைப்பு வந்துச்சு? இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தணும். எகிப்து தேசத்திலிருந்து அவங்களை நினைச்சு வழி நடத்தணும். அப்போ அவர் சொல்றாரு, என்னோட பேச முடியாது, நான் கொன்ன வாய் திக்கு நான் உள்ளவேன், அதனால திக்கு வாங்கி அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொன்னாங்க, இல்லை நீ தான் வேலையை செய்யணும்னு சொல்லி ஆண்டு கூப்பிட்டு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த இப்போ ஆர்வனை கூப்பிட்டு அவன் வாயாக இருப்பான், நீ என்னென்ன பேச நினைக்கிறியோ அதே அவன் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுவாரு. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க நாளில் எப்படி இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகளை நீங்க இருக்கும் போது தேவனை கருத்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு வச்சிருப்பாரு. அந்த நம்ம கடைசி காலத்தில் நிற்கிறோம். நம்மளுக்கு இது காலம் செல்லாது, கடைசியில தான் நிற்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஒரு சார்ந்த குணத்தை அவர் விரும்புகிறாரு. சார்ந்த குணமா இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பார். ஏன்னா சில காரியங்களை நம்ம அவசரப்பட்டு பேசுறதே பெரிய தவறு தான். அதுல பெரிய பிரச்சனைகள் வந்துடும். நம்ம ஒருத்தங்க ஒரு காரியத்தை இருக்கு, நம்ம டக்குன்னு நினைச்சிடும், வாயில் அடக்காம நம்ம நினைச்சு பேசிடுவோம். அதே பெரிய தவறாக தான் இருக்கும். அதனால சார்ந்த குணமுள்ள பிள்ளைகளா இருந்தீங்கன்னா, மௌனமா இருந்தீங்கன்னா, அமைதியா இருந்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதத்தை கர்த்தரின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா இந்த நாளில நிறைய குடும்பத்தில் கர்த்தரின் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற முடியாதது இன்னைக்கு நினைச்சுறாங்க, தவிக்கிறாங்க. ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி ஏன் நினைச்சுன்னா, இவங்க பேசுறது அங்க போய் சொல்லி கொடுக்குறாங்க, அங்க உள்ளவங்க இன்னொருத்தவங்க போய் சொல்லி கொடுக்குறாங்க. அது ஆண்டுக்கு பிடித்தம் இல்லாத ஒரு காரியம் ஒண்ணு. அப்புறம் என்ன, நம்ம யாராச்சும் பேசினா உடனே பதில் டமாட்டமான்னு பேசிடுறோம். அதுவும் ஆண்டுக்கு பிடிக்காத காரியம். அப்படிங்கும்போது இந்த ஆசீர்வாதம்லாம் என்ன செஞ்சிருந்தா பக்கத்துல நம்மளுக்கு வரவே முடியாது. எவ்வளவுதான் உருண்டாலும் பிறந்தாலும் ஆண்டவரேனாலும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் அமைதியாகிடுவார். ஆண்டவர் வேங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நம்ம அவர் இரக்கமுள்ள தேவன் தான், மனதுருக்கமுள்ள தேவன் தான். ஆனாலும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனோம்னா நம்ம நினைச்ச முடியாது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால சார்ந்த குணமுள்ள பிள்ளைகளை நம்ம நினைச்சு இருக்கணும். கர்த்தர் அப்படின்னா நம்ம நினைச்ச முடியும், ஆசீர்வதிக்க முடியும். வேற வசனம் கூட போட்டிருக்கு, பிலிப்பியர்ல கூட போட்டிருக்கு, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறான்னு சொல்லி பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கணும், கர்த்தர் சமீபமா இருக்கிறார் அப்படின்னு. அதனால கர்த்தரின் பிள்ளைகளுக்கு நம்ம இல்லை, எனக்கு ஒரு பிரச்சனைகள் நிறைய இருக்கு, அதனால நம்ம பதில் பேசினாதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இதுல 6ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க ஒன்றுக்கு கவலைப்படாதபடி எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்திலே விண்ணப்பத்திலே தேவனுக்கு தெரியப்படுத்திங்க அப்படின்னு ஒரு தேவன் தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில்
உங்கள் சிந்தனைகளையும் நிச்சயம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி